கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்போடு நான் உங்களை வாழ்த்தி இந்த நல்ல ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமை அடைவாராக. உங்களை அவருடைய மகிமைக்கு, புகழ்ச்சிக்கு, கீர்த்திக்கு காரணமாய் உங்களை பயன்படுத்துவாராக. இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 872வது பக்கம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த மாதம் முதல் செய்தியாக உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை தேற்றுவார். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் உங்களுக்கு தேற்றுகிற ஒரு மாதம். யாரை போல தேற்றுவாரா? தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல. எல்லா தாயுமே தன் பிள்ளைகளை அழுதால் அப்படியே விட்டுற மாட்டாங்க. தூக்கி தோளில் வச்சு அழகாய் தாளாட்டி, அழுகாத, வேணுங்கிறத வாங்கி தரேன், எதுக்கு அழுகிற, உனக்கு என்ன வேணும், அழுகைக்கு காரணம் என்ன, எதுவானாலும் உனக்கு நான் தர்றேன்னு சொல்லி ஒரு அம்மாள் எப்படி தன்னுடைய பிள்ளையை தோளில் வைத்து தாளாட்டி அந்த பிள்ளைக்கு தேற்றுதல் வார்த்தை சொல்லுவார்களோ, அதே போல் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த சத்தத்தை லைவில் பார்க்குற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எருசலேமில் வைத்து, சபையில் வைத்து, சர்ச்சில் வைத்து, ஆலயத்தில் வைத்து, கூடுகையில் வைத்து, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வைத்து நான் உங்களை தேற்றுவேன். அப்போ யாரை போல தேற்றுவேன்னு சொல்கிறார்? ஒருவனை அவன் தாய், வேறொரு தாய் அல்ல, மாற்றான் தாய் அல்ல, வாடகை தாய் அல்ல, அல்லது கடமைக்கு தாயாய் ஆற்றுவதல்ல. உன் தாய், சொந்த தாய், இரத்தத்தினால உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்காங்க இல்லையா, அந்த தாய் எப்படி ஆறுதலான வார்த்தை சொல்லுவாளோ அதை விட பல கோடி மடங்கு கூடுதலாய் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தேற்றுவார். வேதம் சொல்லுது, பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. அப்போ நம்மளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ பொல்லாதவன் தான். ஒரு நேரம் அன்பாக இருப்ப, ஒரு நேரம் வம்பாக இருப்ப, ஒரு நேரம் ஆசீர்வதிப்ப, ஒரு நேரம் கோபம் வந்தால் திட்டுவ. நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. இந்த தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவை எல்லா மிருகங்கள்கிட்ட கூட நம்ம கற்றுக்கலாம். எந்த மிருகமே தான் குட்டியை விட்டு கொடுக்காது. பார்த்துருக்குறீங்களா? 5 அறிவு உள்ளது தான் அது, ஆனால் குட்டி மேலே அவ்வளவு பிரியமாக இருக்கும். ஒரு மாடு தன்னுடைய கன்றை விட்டு கொடுக்காது, ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்காது, ஒரு பூனை தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்காது, ஒரு நாய் தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்காது, ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை விட்டு கொடுக்காது. அதுகளுக்கெல்லாம் யார் இந்த பாசத்தை சொல்லி கொடுத்தது? அவைகள் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறது. கழுகு, மற்ற பறவைகள் எல்லாம் தன்னுடைய குஞ்சுகளுக்கு எங்கேயோ இருந்து கொண்டு வந்து இறைய அதனுடைய அழகுகளில் ஊட்டுவதை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் இந்த அன்பு எப்படி வந்தது? தான் பெற்றெடுத்த அந்த குஞ்சுகள் மேலே, தான் பெற்றெடுத்த இன வாரிசுகள் மேலே எவ்வளவாய் அது கரிசனையும் பாசமும் உள்ளதாக இருக்கிறது. தன்னுடைய குஞ்சுகளை, கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறகுக்குள்ளே கூட்டி சேர்த்து எவ்வளவு பெரிய வலு சர்ப்பங்கள் பறந்து வந்தாலும், எவ்வளோ பெரிய சர்ப்பங்கள் வந்து அதை தூக்க வந்தாலும் அதை தான் கொட்டு வாங்கிக்கிட்டு கூட குஞ்சுகளை அது பாதுகாக்கும். இதெல்லாம் 5 அறிவுள்ள பறவைகளும் மிருகங்களும் செய்யுது. ஆனால் 6 அறிவுள்ள நாம் அதிலும் மேலானவர்கள். நம்முடைய பிள்ளைகளை எப்படி பராமரிக்கிறோம்? அப்போ மனிதர்களாகிய நாமும், பறவைகளாகிய பறவைகளும், விலங்குகளாகிய விலங்குகளும் தன்னுடைய அடுத்த வாரிசை அவ்வளவாய் பாதுகாக்கும் பொழுது, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நம்மை, அவருடைய அச்சு அடையாளமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நம்மை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நம்மை, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நம்மை, அவருடைய நாமத்தை 24 மணி நேரம் உச்சரிக்கிற நம்மை, அவருடைய ஊழியத்தை செய்கிற நம்மை, அவரை புகழ்ந்து பாடுகிற நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை தேற்றுகிற ஒரு தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த வருஷம் உங்களை போன வருஷம் நீங்கள் பார்க்காத தேற்றுதலை, ஆற்றுதலை, அரவணைப்புகளை இந்த வருஷம் நீங்கள் காண்பீர்கள். ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் வைத்தால் உங்களுக்கு இலகுவான இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம்
16வது வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் கடந்து வாங்க. இப்போ தேற்றுவேன்னு ஆண்டவருடைய வார்த்தை. அந்த தேற்றுதலுக்கு தேவன் கொடுத்த காரியம் என்ன? அந்த தேற்றுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வார்த்தை. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்று என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்ல 2 கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காய் முதலாவது நன்றி சொல்லணும். இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய தேற்றரவாளரை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரு தேற்றரவாளர், இன்னொரு பேரு சத்திய ஆவியானவர், இன்னும் அவர் விடுவிக்கிற ஆவியானவர், அவர் வரங்களை கொண்டு வருகிற ஆவியானவர், கனிகளை கொடுக்கிற ஆவியானவர், அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் பலமுள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், 9 வரங்களையும் நமக்குள்ளே கொண்டு வருகிற ஆவியானவர், 9 கனிகளையும் நமக்குள்ளே கொண்டு வருகிற ஆவியானவர். இப்படி அவருக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவரா? தேற்றரவாளர் என்கிற பெயருடைய ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தாய் போல தேற்றுகிற ஆவியானவர். உன்னை தட்டி கொடுப்பார், உன்னை தோல் மேலே கை வைத்து உன்னை தாளாட்டுவார், சீராட்டுவார். அவர் சொல்றாரு, முழங்காலில் வச்சு உங்களை என்ன செய்வாரா? ஆற்றுவாராம். நீங்கள் அந்த பகுதியில் பின்னாடி படித்து பார்த்தா அந்த வார்த்தை இருக்கு. அப்போ அருமையானவர்களே, இந்த முதல் செய்தி உங்களுக்கு சொல்கிறார். 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் எருசலேம் என்றால் சபையை குறிக்கிறது. எருசலேம் என்பது எருசலேமில் வைத்து தேற்றப்படுவீர்கள்னா, அதுக்காக நம்ம எல்லாரும் எருசலேமுக்காக போக முடியும்? இந்த உலகத்தில் எருசலேம் எது? சபைதான் எருசலேம். ஏன்னா சபை எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய தனத்தை சுற்றி இருப்பார். அப்ப சபை என்பது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? அது பரலோகத்திற்கு ஒப்பனையா இருக்கிறது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு அது ஒப்பனையா இருக்குது. அப்ப இந்த சபையில வேதம் சொல்லுது, என் ஜனங்களை ஜப வீட்டில் நான் மகிழ பண்ணுவேன். அப்போ சபை என்பது உங்களை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு இடம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம், அது தேவனோடு உங்களை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமுள்ள ஒரு இடம். இங்கு சத்திய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு இடம், இயேசுவையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இந்த சபை இருக்கிறது. அது ஒரு மாதிரி பரலோகமா இருக்குது. இந்த மாதிரி தான் பரலோகம் இருக்கும். இங்க எப்படி பாருங்க, பாட்டு, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பிரசங்கம், எப்பொழுது பார்த்தாலும் தேவ சிந்தனையோடு நம்ம இருக்கிறோம் இல்லையா? இது பரலோகத்திற்கு ஒப்பனையா இருக்கிறது. இந்த மாதிரி தான் நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க. பரலோகத்துக்கு போறப்ப அங்க வேற ஒன்றும் வீட்டுக்காரியமே இருக்காது. மார்த்தாள் ஆவிக்கு அங்க வேலையே கிடையாது, மரியாள் ஆவிக்கு தான் அங்க வேலை. 3 நாள் பாருங்க ஏசப்பா பாதத்துல உட்காந்தே இருக்கிறாங்க. உலக மனுஷருக்குங்க அன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளாக அவர்களுக்கு தன் மனைவி பற்றி நினைப்பில்லை, குடும்பத்தை பற்றி நினைப்பில்லை, வீட்டை பற்றி நினைப்பில்லை, தோட்டத்தை பற்றி நினைப்பில்லை, ஆடு மாடுகளை பற்றி நினைப்பில்லை, தங்களுடைய வேலையை குறித்து நினைப்பில்லை. எல்லாவற்றையும் மறந்துட்டு இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய அருமையான பிரசங்கத்தை, அருளுரைகளை, தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்டுட்டு மெய்மறந்து இருந்தாங்க. ஆனால் சீசர்கள் தான் மெய் மறக்கலை. அவங்க நிதானத்தோடு இருக்கிறாங்க. அவங்க இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாயங்காலமும் ஆயிற்றே, நேரமும் ஆயிற்றே, வனாந்தரமும் ஆயிற்றே, இன்னமும் நீ இவர்களை வச்சிருந்தா பட்டினியாக போயிடுவாங்களே, அதனால் இவர்களை சீக்கிரமாக அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சொன்னது யார் தெரியுமா? சீசர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க பிரசங்கத்தில் லைக்கா விருப்பமாக இல்லை. எப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது பவுல் விடிய விடிய பிரசங்கம் பண்ணுறாரு. ஐத்திக்கு தூங்கி 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான், செத்தவனை போல தூக்கப்பட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஜனங்கள் 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. குறுக்கிட்டவர்கள் சீசர்கள். சீசர்களால் பொறுக்க முடியல. 3 நாளாக பிரசங்கம் கேட்கறது, 3 நாளாக உட்கார்ந்து இருக்கிறது, 3 நாளாக இருக்கிறாங்களே, அவர்களுக்கு வேண்டிய உணவை குறித்து இவர்கள் ரொம்ப மிஞ்சின நீதிமானாக அக்கறை பாராட்டினாங்க. ஏசப்பாவுக்கு தெரியாதா பட்டினியா பிள்ளைங்க இருக்குன்னு? அவருக்கு தெரியாதா? அவருடைய இவங்கள தேற்றரவாளர்கள். அப்ப இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்முடைய நியாயம் கரெக்டான நியாயம் கிடையாது. இவர்கள் நியாயப்படுத்தி அவங்க பேசினது பசினால் இவர்கள் இதோ தடுமாறுறாங்களே. இதுல என்ன நடக்குது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரசங்கத்துக்கு குறுக்கிட்டார்கள்,
ஊழியத்திற்கு தடையாய் நின்றார்கள், ஊழியத்தை உடைத்தார்கள். தேவன் இன்னும் பேசியிருந்தா இன்னும் நிறைய சத்தியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும், அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. அவசர புத்தியாக இவர்கள் குறுக்கிட்டு தேவனுடைய செய்தியை தடை பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், ஏசப்பா நான் போறேன் பரலோகத்துக்கு, என்னுடைய ஊழியம் 33 வருடத்தோடு இந்த பூமியில முடியுது, நான் போன பின்பு நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா 18ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துல வருவேன். 33 வருஷம் என் கூடயே நீங்க இருந்துட்டீங்க, என் கூடயே நீங்க பிரயாணம் பண்ணிட்டீங்க. 3 வருஷம் நான் எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் நீங்க வந்தீங்க. நான் கலிலேயாவுக்கு போனால் நீங்கள் கலிலேயாவுக்கு வந்தீங்க, கப்பர்நகமுக்கு போனால் நீங்கள் கப்பர்நகமுக்கு வந்தீங்க, கானா ஊருக்கு நான் போனேன்னா நீங்கள் கானா ஊருக்கு வந்தீங்க, நான் யூதேயா தேசத்துக்கு போனால் நீங்கள் யூதேயா தேசத்துக்கு வந்தீங்க, நான் சமேரியா தேசத்துக்கு போனால் நீங்கள் சமேரியா தேசத்துக்கு வந்தீங்க, நான் ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போனால் நீங்களும் என் கூட வந்தீங்க, நான் நைனூர் விதவை வீட்டுக்கு போனால் நீங்களும் அங்கே வந்தீங்க, நான் பிரயாணம் பண்ணின எல்லா இடத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணினீங்க. அதனால நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களை தனிமையாய் நான் விடமாட்டேன், உங்களை கைவிடப்பட்டவங்களாய் நான் விடமாட்டேன், உங்களை சோர்ந்து போகிறவர்களாய் நான் விடமாட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு கிரேட்டான ஒன்றை நான் செய்ய போறேன், மைட்டியான ஒன்றை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டேன். இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, 16ஆம் வசனத்தை, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது 2 கரங்களை தட்டணும், என்றென்றைக்கும் 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 எப்பொழுதும் எந்த நிமிஷமும் எந்த நொடியும், நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உன் பக்கத்தில் ஆவியானவர் இருப்பார், நீ எழுந்திருத்தாலும் உன் பக்கத்தில் ஆவியானவர் இருப்பார், நீ பிரயாணம் பண்ணினாலும் உன் பக்கத்தில் ஆவியானவர் இருப்பார், நீ உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டிருந்தாலும் உன் பக்கத்திலே ஒருவர் நின்று உனக்கு ஆலோசனை சொல்கிறவராய், உன்னை பலப்படுத்துகிறவராய், உன்னை ஸ்திரப்படுத்துகிறவராய், உன்னை வல்லடிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவராய் உன் கூட ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய பெயர் தான் தேற்றரவாளர் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிதா சொன்னாரு, பிதா அனுப்புவாரு. இயேசு ஜெபம் பண்ண உடனே பிதா ஒரு ஆவியானவர் அனுப்பி வச்சார் இல்லையா, அவருக்கு பேரே தேற்றரவாளர். இப்ப சொல்லுங்க, தாய் தேற்றுவது போல யாரும் உங்களை தேற்றுவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர், இந்த உலகத்துல ஆற்ற ஆள் இல்லையா, தேற்ற ஆள் இல்லையா, பலப்படுத்த ஆள் இல்லையா, உங்களை ஊக்குவிக்க ஆள் இல்லையா, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லையா, உங்களை உற்சாகப்படுத்த ஆள் இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு பெயரே தேற்றரவாளர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு பெயரே தேற்றரவாளர். துணையாளரே, என்னை தேற்றுகிற தெய்வமே என்று சொல்லி அவருக்கு அழகான பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அருமையானவர்களே, ஏசப்பா சொல்றாரு, ஒரு தேற்றரவாளனே அவர் உங்களிடத்துல அனுப்புவாரு, அவர் வந்து உங்களோடு கூட தங்கி இருப்பார். பாருங்களேன், அவர் உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க அறிய முடியும். 17ஆம் வசனம் பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம் பரிசுத்த ஆவியானா என்னன்னு சிரிப்பாங்க. என்னடா இவங்க வாட்டில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்காங்க, கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக கூட்ட வச்சு தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படித்தான் இவங்களால முடியுமோன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் இது மலைப்பாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, திகைப்பூட்டக்கூடியதாக இருக்குது, திகிலாக இருக்குது. காரணம், அவங்கள ஆவியானவரை அறியலை. ஆனால் நம்ம ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால், கைகளை தட்டுங்க, நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மளால அறிய முடியும். ஏனென்றால் ஆவியானவர் இல்லாம ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்றே சொல்ல முடியாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரியலங்க. உங்களுக்கே தெரியும், இயேசுவை கர்த்தர் என்று அவங்களால விசுவாசிக்க முடியல. இயேசுதான் பரலோகத்துக்கு போற வழின்னு தெரியல, எதையோ வழியில முட்டி மோதிக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா கர்த்தராகிய தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, நம்முடைய மனக்கண்களை தெளிவுபடுத்தி திறந்து நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நமக்கு காண்பித்து ஒருத்தர் கொடுத்தார் இல்லையா, அவருக்கு பெயர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்காவிட்டால் ஒருவனாலையும் திறக்கவே முடியாதுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதா? விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சொல்லுங்க, ஆவியானவராலே ஆகும். இந்த உலகத்துல எல்லாமே ஆவியானவராலே ஆகும். மரியாள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிட்டார்.
சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பெசலெயேல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் மோசே மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கொர்நேலியு வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எங்க எல்லாம் ஆவியானவர் இறங்குறாரோ அங்கெல்லாம் ஸ்தேவானுடைய முகத்தை நீங்க பார்க்க முடியும். கைகளை தட்டி கர்த்தருங்க. என்ன பண்ணா? ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், சாதாரண ஒரு சமையல்காரன் பரலோகத்தை பார்க்குறாங்க. கீழே நின்று அப்படி பரலோகத்தை பார்க்குறேன். வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறத பார்த்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். அவன் எந்த வேதாகம கல்லூரி படித்தான்? அவன் பிரதான ஆசாரியர், அவன் லேவியன் அல்லது பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன் எழுதப்படலை. சாதாரணமான ஒரு மனிதனுடைய கண்களில் பரலோகம் தெரியுதுங்க. வலது பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தெரிகிறாருங்க. அங்க இருக்கிற வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவனிடத்துல பேச முடியலங்க. அவன் ஞானத்துக்கு முன்பாய் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியலங்க. காரணம், ஸ்தேவான் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்துல நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமா? நீங்க முதல்ல கேட்க வேண்டிய ஒன்னே ஒன்று, என் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணாண்டு. இதைத்தான் பிதாவாகிய தேவனிடத்துல ஏசப்பா கேட்டார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்று என்றைக்கும், என்று என்றைக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றவர் கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிம்சோன் மேல இறங்கினாரு, அப்புறம் போயிட்டாரு. எப்தா மேல இறங்கினாரு, அப்புறம் போயிட்டாரு. எகு மேல இறங்கினாரு, அப்புறம் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் இருப்பாரு, அப்புறம் இவங்க வேலை முடிஞ்சோடனே போயிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல 50வது நாள் பெந்தெக்கோஸ்தே நாள்ல என்னைக்கு இறங்கினாரோ இன்று வரையும் ஆவியானவர் நடுவில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகாயில் எழுதப்பட்டிருக்கு, ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். நிலை கொண்டு இருப்பார்னா ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். எழுதியிருக்கல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நம்மளோட கூட இருக்கிறாங்களா? நம்ம மனைவி நம்மளோட கூட இருக்கிறாங்களா? உங்க கணவன் உங்களோட இருக்கிறாரா? காலையில் வேலைக்கு போயிட்டு வரேன் டாட்டாண்டு ஓடிடுறல்ல. பிள்ளைகள்லாம் காலையில் சியூ பை பை பைன்ட்டு போயிடுதில்ல. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு ஓடுறீங்க இல்லையா? பெத்தெடுத்து அம்மா கூட இருப்பாங்களா? உங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்து பொண்ணுன்னா போய்த்தான் ஆகணும், போயிட்டு வாமா, அவ்வளோதான், வழக்க வரையும் தான் நான் பொறுப்பு, இனிமேல் உங்கள் வீட்டுக்காரன் தான் அடித்தாலும் வாங்கிக்க, அணைச்சாலும் அணவணைச்சிக்க, எப்படியோ வாழ்ந்து நீ சமாத்தியம் உள்ள பெண் வேணுதை நிறுவின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அம்மா கூட இல்லை. அப்பா என்ன பண்ணுவார்? அழுவார், கண்ணீர் வெடிப்பார். இன்னும் கூட ஒரு பவுனு 4 பவுனு சேர்த்து போடுறேன், நீ அவரோட தான் போய் வாழணும் தாயேன்னு அவர் அனுப்பிச்சி வச்சிருவார். இந்த உலகத்தில் எல்லாருமே அனுப்பிச்சிருவாங்க. நானும் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, சென்று வாருங்கள் என்று சொல்லி நானும் உங்களை அனுப்பிடுவேன். ஆனால் 24 மணி நேரம் உங்களை விட்டு விலகாத ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சொல், கைகளை தட்டி சொல்லுங்க, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். என்றென்றைக்கும் உங்களோடு 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ். நீ தூங்கினாலும் உன் பக்கத்தில் இருப்பார். எழுந்திருந்தாலும் நீ ஹை ஸ்பீடில் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ இப்போ ஜெட் விமானத்தில் போனாலும் அவர் இருப்பார், விமானத்தில் போனாலும் அவர் இருப்பார், 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறே அவர் இருப்பார், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறே அவர் இருப்பார். நீ எங்க பாதாளத்தில் படுக்க போட்டாலும் உன்னை விட்டு விலகாத ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் பிதாவாகிய தேவன்கிட்ட ஏசப்பா கேட்கிறாரு, என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ஆவியானவர் அனுப்புங்க. அவருக்கு பேரே தேற்றரவாளர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? தேற்ற. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு தாயை போல தேற்றுவேனா, அந்த தாய் ஸ்தானத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு அந்த ஆவியானவரை புரிஞ்சு கொள்றீங்களா? அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளுங்க, அவருடைய அரவணைப்பில் நீங்க போய் ஒண்டி கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே, வேறொரு தேவன் கிடையாது, நான் தான் உனக்கு போதிப்பேன். பாருங்க, பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பேசுறாரு. ஆவியானவர் சொன்னாரு, 3 மனிதர்கள் உன்னை தேடுகிறார்கள், ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் அவரோடு புறப்பட்டு போ, நானே அவர்களை அனுப்பினேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அங்க அனனியாட்ட பேசுறாரு, எழுந்து போ, அங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், நீ போ, ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் போ. அவர் அனனியா பயப்படுறாரு, ஐயோ அவனா பவுலா, அவனை குறித்து நான் பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கேன், சவுலு, அவன் சபையெல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்காக அவன் நிருபம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருவேன், எனக்கு அங்க போக பயமா இருக்கு. அப்ப சொல்றாரு, இல்ல, என் நாமத்திற்காய் அவன் பட வேண்டிய பாடுகளை நான் அவனுக்கு காண்பிப்பேன்,
அவன் எருசலேமிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ராஜாக்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்திற்காய் படப்போகிற பாடுகளை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நீ எழுந்து புறப்பட்டு போ. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்னார். அப்ப இதெல்லாம் செஞ்சவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இணை பிரியாமல் இருக்கிற இணையாளரும் துணையாளரும் அவர் தேற்றரவாளருமா இருக்கிறார். இப்ப நம்ம வெளி தேசத்துல வேலை பார்க்குற தம்பியெல்லாம் இருக்கிறாங்க இராணுவத்துல. அங்க கூட யார் இருக்க முடியும்? மனைவி இருக்க முடியுமா? அப்பா இருக்க முடியுமா? அம்மா இருக்க முடியுமா? அதிகாரி கூட இருக்க முடியுமா? ஒரே ஒருத்தர் தான் எங்க இருந்தாலும் இருப்பாரு. நீ பாதாளத்துல நின்னாலும் சரி, பரலோகத்துல நின்னாலும் சரி, ஹையர் ஆபீசரா நின்னாலும் சரி, சிலிப்பரா நீ இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் உன்னை விட்டு விலகாத ஒரே ஒருவர். கையில நல்லா தட்டி அவருக்கு சொல்லுங்க, தேற்றரவாளரே, என்னை தேற்றும் தெய்வமே, நீ ஒருவர் தான் என்னுடைய தேற்றரவாளர். அவர் தான் உனக்கு சொல்றாரு, நான் உனக்கு தேற்றரவாளராக இருந்து உன்னை இந்த ஆண்டு தேற்றுவேன். யாரை தேற்றுவாங்க? அழுகிற பிள்ளையை தானே தேற்றுவாங்க, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை பண்ற பிள்ளையை தேற்றுவாங்க. வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளை. இப்போ சில பேர் வியாதியில கஷ்டப்பட்டா பெரியவர்கள் போய் சொல்லுவாங்க, கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். இப்படி சில பேர் சொன்னதை நான் வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த தேற்றரவு எப்படி இருந்தது? யோபு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர். இங்க ஒரு தேற்றரவாளருக்கு பேர் என்னதான்? அலட்டுகிறவர்கள். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம வேதனை தெரியாம, நம்ம கஷ்டம் தெரியாம, நம்ம மனசு புரியாம, நம்மளுடைய பொருளாதார நிலை தெரியாம நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அலட்டுவாங்க. தேவையில்லாத, இதுக்கு பேர் அலட்டலின் தேற்றரவாளர். இவங்கெல்லாம் மனுஷர்கள். அப்ப தேற்றரவாளர்னா தேற்றுகிறவர். அந்த தேற்றரவாளன்கிற பேர்ல சில பேர் வந்து யோபுவை அப்படியே அவனுடைய இருதயத்தை குத்துனாங்க. நீ எங்கேயாவது ரகசியமா பாவம் பண்ணியிருப்ப, நீ எங்கிட்டாவது மறைமுகமா உன் வாழ்க்கையில பாவம் இருக்கும், கர்த்தர் எப்படி உனக்கு இப்படி செய்வாரு? அப்ப பாவம் இல்லாம செஞ்சிருப்பாங்களா? இப்படி சொல்லி அவனுடைய மனதை அதிகமாய் காயப்படுத்தினார். ஆனா கூட இருந்தார்கள், காயப்படுத்தினார்கள். பாருங்களேன் அவன் சொல்ற வார்த்தையை, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகள் என் ஆத்துமாவே தொட்டமாட்டேன் என்கிறது, அவைகள் ஆரோசிகமான உணவை போல் இருக்கிறது. போஜனம்னா உணவு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை கொடுத்தா வாயை திறக்கவே மாட்டீங்க. இப்ப இவர் சொல்றாரு பாரு, உன் வார்த்தை என் உள்ளத்தையே தொட மாட்டேங்குது. நீ சும்மா தேவையில்லாம வந்து என் மனசை காயப்படுத்துற. எத்தனை நாள் காயப்படுத்துற? பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோபுவினுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகமாத்தியனாகிய சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக, அப்ப சிநேகிதர்கள் பரிதபிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், பரிதபிக்கிற சிநேகிதர்கள், ஆனா தேற்றரவு அற்ற சிநேகிதர்கள். பரிதபிக்கிற சிநேகிதர்கள், ஆனால் அவங்களுடைய வார்த்தை இவனுடைய வார்த்தையை வாழ்க்கை இருதயத்தை தொட மறுக்கிறது. சரி, என்னை பற்றி எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தானங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்து இருந்தார்கள். நல்லா கவனிங்க, நல்ல நண்பர்கள் தானே. எல்லா நற்கிரியை நிறைய இருக்கு. 7 நாள் உட்கார்ந்து இருக்கிறானே. நம்மெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா கால் வச்ச உடனே அப்படியே ஆள் பார்த்துட்டாரா, வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்களா, கிளம்பலாமா, நமக்கு வேலை இருக்குதுன்னு ஓடத்தான் பார்க்குறான். ஆனால் இவன் 7 நாள் கூட இருக்கிறான். இவனுக்காக இவங்க என்ன பண்ணாங்களா, அவன் நிலைமையை பார்த்தாங்களா, அவன் உருத்தெரியாமல் இருக்கிறத பார்த்து சத்தமிட்டு அழுதார். அப்ப இந்த நண்பர்கள் சத்தமிட்டு அழுதாங்களே, அப்ப இந்த நட்பு பொய்யா? சத்தமிட்டு அழுத நட்பு உண்மைதானே? அப்ப இவங்களுக்கு அழுக தெரிஞ்சிச்சு. அடுத்து சால்வையை கிழித்து கொண்டார்கள், தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டார்கள். அப்ப உணர்வு இல்லாமல் எப்படி கிழிப்பாங்க? அப்ப உணர்வு இருந்துச்சு. நண்பனுக்காக அழுதார்கள், நண்பனுக்காக தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். அடுத்து
வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி. எவ்வளவு நற்கரிய, கைத்தட்டுங்க பார்க்கலாம். உண்மையிலே நல்ல நண்பர்கள் தான். இதை படிச்சு பார்க்கறப்ப நட்பு நல்லதுதான். நண்பன் ஆபத்துக்கு உதவ சகோதரன் பிறந்திருக்கிறான், சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான்ங்கிற மாதிரி நல்லா தான் சிநேகித்தார்கள். உங்களுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு மனுஷன் நிறைய பேருடைய நட்பு என்கிற வலையில மாட்டிக்கிறோம். இது மாதிரி தான் இவனுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். ஆனா நண்பர்களுக்கும் இவனுக்கும் கிரியில் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது தெரியுமா? நண்பர்கள் பேச்சவே சிரசின் மேல வச்சுக்கிட்டு நண்பர்களுடைய வழியிலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இவனுக்கு சிநேகிதர் இருந்தாங்கங்க. ஆனா இந்த சிநேகிதர் சொன்ன வார்த்தையை அவன் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க வார்த்தை என் உள்ளத்தை தொட மறுக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சிநேகிதர் சொன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கலாமா? சிநேகிதர் சொன்னா கர்த்தரை விட்டு வெளியே வான்னு சொன்னா கேட்டுக்கலாமா? சிநேகிதர் பாவம் செய்ய சொன்னா கேட்டுக்கலாமா? சிநேகிதர் தேவனை தூசிக்க சொன்னா கேட்டுக்கலாமா? சிநேகிதர் பாதாள வழிகளை காட்டினா நம்ம கேட்டுக்கலாமா? அப்ப எல்லாத்தையும் சிநேகிதர் சொன்னா கேட்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு அடிக்ட் எங்க ஆயிருப்பாங்கன்னா சிநேகிதிட்ட ஆயிருப்பாங்க, இல்லாட்டி சிநேகிதர்கிட்ட ஆயிருப்பாங்க. நண்பன் சொன்னா தான் சில பேர் செய்வாங்க. மனைவி சொல்றதை விட, கணவன் சொல்றதை விட, பிள்ளைகள் சொல்றதை விட, பெற்றோர் சொல்றதை விட சிலரை சரி பண்ணணும்னா சிநேகிதர்கிட்ட போகணும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இவனுடைய உண்மை நிலை. அவன் சொன்னா தான் சில பேர் கேட்பேன். இவனுக்கு இப்படிப்பட்ட சிநேகிதர் 3 பேர் இருந்தார்கள். ஆனா அவன் அங்க முகத்தாச்சனை பார்க்கல. தம்பி, அண்ணே, நண்பா, உன் வார்த்தை என் இருதயத்தை தொட மறுக்கிறது. நான் என் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை, என் நீதியை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி அவன் தன்னுடைய நீதியை தேவனிடத்துல கெட்டியாய் பிடித்த ஒரு மனுஷனா இருந்தான். அருமையான தம்பி, தங்கச்சி, இவ்வளவு 7 நாள் உட்கார்ந்துருக்காங்க. டே அண்ட் நைட், 7 நைட் 7 பகல் உட்கார்ந்துருக்கான். இவ்வளவு அன்புள்ள நண்பர்கள் தான். ஆனா அந்த நண்பர்களுடைய வார்த்தை இவன் இருதயத்தை தொடல. இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுடைய வார்த்தை உன் இருதயத்தை லேசா தொற்றுச்சு இல்லையா? ஒரு 2 மணி நேரம் உன்ட்ட பிரியமா பேசினா போதும், அவன் சொன்னதை பூரா பல்ல காட்டிட்டு கேட்கறது. ஞாயிற்றுக்கிழமை வாயா, வீட்டுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், பிரயாணத்துக்கு போகலான்னா போயிடுறோம். நமக்கு ஆண்டவருடைய அன்பை விட மனுஷனுடைய அன்பு நமக்கு பெருசா தெரியுது. ஆனா யோபு அப்படி இல்லைங்க. இவன்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் எவ்வளோ இருக்கு பாருங்க. அவன் சொல்றேன், நீங்க அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர், நீங்க உண்மையான தேற்றரவாளர் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் அலட்டு உண்டாக்குற தேற்றரவாளர் இருக்காங்க தெரியுமா? நீங்க அந்த அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளரை உண்மையான தேற்றரவாளர் என்று நம்பி நீங்க அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, ஒரே ஒரு தேற்றரவாளர் தான் இருக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றவர். அவர் பின்னாடி போங்க. அவர் உங்களை ஆற்றுவாரு, தேற்றுவாரு, முழங்கால வச்சு உங்களை என்ன செய்வாரு? சுமப்பார். எல்லா வேலையும் அவர் செய்வார். ஆனா நண்பர்கள், நல்ல நண்பர்களும் உண்டு, கெட்ட நண்பர்களும் உண்டு. வேதத்துல பார்த்தானா தாய் போல பிள்ளை இருக்கிறாளாம், நூலு போல சேலை இருக்கிறான். உன் நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு வேதம் உலகத்துல சொல்றேன். நண்பன் எப்படின்னா, அந்த நண்பன் நல்லவனா இருந்தா தான் நீ நல்லவனா இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா தாவீதோடைய வீட்டில் ஒரு பாவம் செய்வதற்கு காரணமா இருந்தவன், தாவீதோடைய மகனுக்கு தீய ஆலோசனை சொல்லிக் கொடுத்தவன் யார் தெரியுமா? நண்பன் தான் சொல்லிக் கொடுத்தான். அப்ப நண்பர்கள் நல்லவர்களா அமைந்தா நீ செய்த பெரிய பாக்கியம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அதான் நல்ல நண்பர்களை இந்த வருஷம் தேர்ந்தெடுத்துக்கொள். நல்ல ஐக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்கொள். ஜெபிக்கிற பிள்ளைகளோட ஒட்டிக்கொள். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் உனக்கு நண்பர்களா இருக்கணும். வேதத்துல தியானம் உள்ள பிள்ளைகள் தான் உனக்கு நண்பர்களா இருக்கணும். வேதத்தை பத்தி போதிக்கிற பிள்ளைகள் தான் உனக்கு சிநேகிதிகளா இருக்கணும். அவர்கள் தான் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்க தெரியுமா? புறமாதத்தை மார்க்கத்தார்களாகவும், பாவ வழியில கொண்டு போறவங்களாகவும், சீரியலை பத்தி அறிமுகப்படுத்துகிறவர்களாகவும், தேவையில்லாத சிற்றின்பங்களை தூண்டுகிறவர்களாகவும், தேவையில்லாத கலை நிகழ்ச்சிகளை இதோ காண்பிக்கிறவர்களாயும், வாங்க ஒரு நாளைக்கு அங்க ஜூவுக்கு போகலாம், ஒரு நாளைக்கு நம்ம எக்ஸ்கர்ஷன் போகலாம், சுற்றுலா போகலாம், இங்கெல்லாம் போனா நல்லா இருக்கும்னு சொல்லி தேவையில்லாததை அறிமுகப்படுத்தி மனதை கலக்கக்கூடிய அநேக நண்பர்களை நம்ம ஒரு நாள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு உண்மையான நண்பனா வாங்க ஜெபிக்க போகலாம், காத்திருப்பு ஜெபத்துக்கு போகலாம், வாங்க எழுப்புதல் கூட்டத்துக்கு போகலாம், வாங்க இன்னைக்கு போய் கூடி ஜெபிக்கலாம். இப்படி சொல்றவன் தான் பரலோகத்துக்கு நேராக கூட்டிட்டு போறவன் தாங்க உண்மையான சிநேகிதன். அந்திரேயா போய் பேதுருவை இயேசுவினிடத்துல கூட்டி வந்தான். நான் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எப்படிப்பட்ட சிநேகிதன் பார்த்தீங்களா?
அந்திரேயா போறாரு, பேதுருவை பார்க்குறாரு. வா மேசியாவை நான் பார்த்தேன், நீயும் வா மேசியா கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டேன். கூட்டிகிட்டு வந்து பின்னாடி நின்னேன், கூட்டிகிட்டு வரப்பட்டவன் முன்னாடி அப்போஸ்தலனாய் மாறிட்டேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சின்ன பொண்ணு நாகமான கூட்டிகிட்டு வர்றா. எப்படி கூட்டிகிட்டு வர்றா? வார்த்தையால் சொல்கிறா, நீ சீரியாவில் இருக்க, இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசனிடத்தில் போவாய், ஆனால் உன் புண்ணெல்லாம் சுகமாயிரும், உன் வியாதியெல்லாம் சுகமாயிரும், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று அவர் சொன்னா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டு அந்த நாகமான் சீரியா நாட்டு படைத்தளபதி நிருபம் கொடுக்குறேன் நாகமான் வாங்கிட்டு வந்தான் இல்லையா? அடுத்த நிமிஷம் ஒரு சிறு குழந்தையை போல கர்த்தர் அவனுடைய மாம்சத்தை மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடிய நல்ல சிநேகிதர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷம் சிநேகிதர்கள் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் எத்தனையோ இடத்துல சிநேகிதர் தாங்க தேவனுடைய பிள்ளைகளை. சிநேகிதர் நல்லவனா இருக்கணும், ஜெபத்தில் நடத்துகிறவனா இருக்கணும். நீயும் அவனும் சேர்ந்த ஜெபத்தை குறித்து பேசணும், ஜெபிக்கணும். இனிமேல் ஆலயத்தில் வந்து மணிக்கணக்காக ஜெபித்தா தான் நீ இந்த வருஷத்தில் கரை புரண்டு ஓடக்கூடிய நதி போல நீ பாய முடியும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, யோபுவுக்கு இருந்த சிநேகிதர்கள் அலட்டு உண்டாக்குகிற சிநேகிதர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அலட்டு உண்டாக்குகிற சிநேகிதருடைய வார்த்தையால் நமக்கு வேண்டாம். அந்த தேற்றரவு நம்மளை தொடாது. அவர் சொல்றார் பார், அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். நீ என்னை தேற்றலப்பா, என்னை அலட்டுற, என் நீதியை நீ புரட்டுற, என் நியாயத்தை நீ புரட்டுற, என்னை நீ ரகசியமா குற்றப்படுத்துற, நீ ரகசியமா என்னை பாவம் செய்ய தூண்டுற. என் மனைவி என்னை நேரடியா தூண்டுனா நீ ரகசியமா தூண்டுற. நீ அந்தரங்கத்துல பாவம் செஞ்சிருப்பேன்னு சொல்லி நீ என் முன்னாடி 7 நாள் உட்கார்ந்துட்டு, என் முன்னாடி நீ துக்கம் கொண்டாடிக்கிட்டு, 7 நாள் நீ என் முன்னாடி வந்து ரெட்டுடுத்திக்கிட்டு, என் முன்னாடி வந்து தலை மேல மண்ணை போட்டுக்கிட்டு, சாம்பலை போட்டுக்கிட்டு, என் முன்னாடி நீ அழுதுகிட்டு, ஆனா வார்த்தையால என் இருதயத்தை நீ என்ன செய்யற? காயப்படுத்துற. நீ உண்மையான தேற்றரவான அல்லங்கிறத யோபுக்கு இனம் கண்டுபிடித்த ஆவிகளை பகுத்தறிந்து அவனை கட்டிந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிகளை இனம் கண்டுபிடிங்க. யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். யாராவது பிரதர் சிஸ்டர்னா உடனே அவங்க பின்னாடி போயிடாதீங்க. யாருமே இந்த உலகத்தில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஓனாயி ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு வருமா. உள்ள இருக்கிறது ஓனாயி, போட்டிருக்கிறது ஆட்டுத்தோலா. பாருங்க, யாக்கோப்பு ஏசாவுடைய தோலை எடுத்து மாட்டிட்டு போனேன். ஆட்டு தோலை மாட்டிக்கிட்டு ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு உள்ள போனேன். அப்பாவுக்கு தெரியலங்க, தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஏமாந்துட்டார். காரணம், அவனுக்கு கண்ணு தெரியல. இன்னைக்கு இந்த புது வருஷத்துல நிறைய ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு நிறைய ஓநாய்கள் உள்ள வரும். நீங்க தான் ஆவிகளை இனம் கண்டுபிடிக்கணும். யார் உண்மையான தேவனுடைய மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷனோடு நம்ம ஐக்கியம் கொள்ளணும், எப்படிப்பட்டவனோடு நம்முடைய ஜெப வாழ்க்கையை வைத்து கொள்ளணும், எந்த ஊழியம் கர்த்தருக்கு உகந்த ஊழியம், எந்த ஊழியம் தேவனுக்கு கனி கொடுக்குது, எந்த ஊழியம் தேவனுடைய சித்தப்படி செய்யுது, எந்த ஊழியம் நம்ம பரலோகத்துக்கு நேரம் நடத்துங்கிறத நீங்க தான் இனம் கண்டுபிடிக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? யோசனையில் பெரியவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்கணும். போகலாமா, இந்த காரியம் தேவ சித்தமா, நான் எந்த தண்டை பின்தொடரவா, என் மனைவி பொண்டாட்டி பிள்ளை தானே பிடிச்சிட்டு போயிட்டேன், நான் வாட்டில் எந்திரிச்சு ஓடக்கூடாதா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், பிடிச்சிட்டு போயிட்டானே, நான் போகலாமா வேண்டாமா? எப்படிப்பட்ட கைத்தட்டுங்க, எவ்வளோ அருமையான ஒரு மனுஷன் பாரு. இவனா போயிருக்க கூடாதா? இவனுக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? எந்திரிச்சு திருன்னு போகலாம்ல. ஆனால் தேவனிடத்தில் போய் கேட்குறேன், கர்த்தர் சொல்றாரு, போ, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். ஒவ்வொரு முறையும் கேட்குறேன், பெலிஸ்தேர்களை என்னை பிடிச்சு கொடுப்பாங்களா? எனக்கு விரோதமாய் இந்த கோகிலா பட்டணத்தார்களை ஏதாவது செஞ்சிருவாங்களா? நான் இப்படி கேள்விப்படுகிறேனே, கட்டாயம் உன்னை இன்னைக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க, நீ எந்திரிச்சு தப்பிச்சு ஓடி போயிரு. கர்த்தரிடத்தில் போய் ஒவ்வொன்றையும் தாவீது கேட்டான். கைகளை தட்டி நீங்களும் இந்த நாளிலிருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு பழகுங்க. ஆண்டவரிடத்துல போய் உட்காருங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லி சாமுவேல் சொன்னது மாதிரி நீங்களும் தினந்தோறும் போய் நான் என்ன வேலை செய்யணும், நான் எங்கே பிரயாணம் பண்ணணும், நான் எப்படி இந்த வேலையை செய்யணும், இந்த மாதத்தை நான் எப்படி ரன் பண்ணணும், நீ வாங்குற சம்பளத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு இதை வச்சு எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவது, குறைவான சம்பளத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுமானா நிச்சயமாய் முடியும். ஆனால் யார்கிட்ட கொண்டு போகணும்? தேவனிடத்தில் கொண்டு போய் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களை போஷித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அவருக்கு பெயரே தேற்றரவாளர், உன்னை தேற்றுகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர். மனைவி கூட அலட்டு உண்டாக்கக்கூடியவ தான். யாரு? யோபுடைய மனைவி எப்படி அலட்டுனா, தேவனை தூசித்துட்டு அவ பேச்ச கேட்டிருந்தா யோபு வாழ்க்கை அந்த முதல் அதிகாரத்தோடு முடிஞ்சு போயிருக்கு. எப்படி சொல்லித்தரா பாருங்க, தேவனை தூசி ஜீவனை விற்று நானாவது சுதந்திரமா நப்தலியா போய் இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொள்றேன்னு அவ சொல்லாம சொல்லி காட்டினான். ஆனா அவன் சொன்னேன், பைத்தியக்காரி போல பேசுறிய, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் சில தீமைகளை அனுபவிக்க கூடாதோ? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி மனைவி அவன் கட்டிந்து கொண்டான்.
அப்போ சில இடத்துல கடிந்து கொள்கிற இடத்துல என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். நீங்கள் கடிந்து கொள்ளாட்டி யோசித்து பாருங்க. பேதுருவை பார்த்து ஏசப்பா கடிந்து கொண்டார்ல, எப்படி கடிந்து கொண்டாரு? அவன் வந்து சொல்கிறேன், நீர் எருசலேமுக்கு போக வேணாம், அங்கே போய் இந்த பாடெல்லாம் பட வேணாம் அப்படி சொன்ன பொழுது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்போ சில இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆவிகளை இனம் கண்டுபிடிச்சு கடிந்து கொள்ளணும். இல்லாட்டி அந்த ஆவி நம்மளை மேற்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ நினைக்காத. கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க? நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கும். அதனால் ஆவிகளை முதல்ல கண்டுபிடி. நமக்கு கர்த்தர் தான் ஒருத்தர் தான் தேற்றரவாளர். மற்ற எல்லா தேற்றரும் நம்மளை அலட்டு உண்டாக்குகிற தேற்றர்கள். பாருங்களேன், இன்னொரு வார்த்தையை அழகாய் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை வாசிக்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. ஆமேன். செம்மையான வார்த்தைகளில் கைத்தட்டுங்க. செம்மையான வார்த்தையில எவ்வளவு வல்லமை உண்டு. கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றில் விட்டு விடுகிறீர்களே. இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். அப்ப நல்லா கவனிங்க. செம்மையான வார்த்தையினால எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? வார்த்தையால கடிந்து கொள்றதுனால என்ன நடக்கு? அழகா சொல்றாரு, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்றோம் இல்லையா? ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது அவங்கள உயர்ந்த ஒரு சிகரத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட வார்த்தை. இவன் சொல்றேன், நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. அப்ப சிநேகிதர்கள் பேசின வார்த்தை செம்மையான வார்த்தையா வேதனையான வார்த்தையா? சொல்றாரு பாருங்க, கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து. 26, கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தையை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றில் விட்டு விடுகிறீர்களோ. நம்பிக்கையற்ற வார்த்தைகள் யோசித்து பேசுறது. என்ன சொன்னா இவர் மனசு புண்படும். நண்பர் போல பழகிக்கிட்டு என்ன சொன்னா அவங்கள காயப்படுத்தலாம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, இக்கண்ணை வச்சு பேசுறாங்க, பேச்சிலேயே ஒரு குத்துறாங்க. இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அதை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. சொல்லுவீங்க, அவங்க பேச்சே என்னை ரணவேதனைப்படுத்துது. சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாத சொல்லிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே ஊசியில் ஒரு குத்திட்டாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்கிட்ட பேசினாங்க. சொல்லிருக்கீங்க, பார்த்துருக்கிறீங்கல்ல, உங்கள் கிராமப்புறத்தில் அதை சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த வார்த்தைகள் என்னது? சிரிப்பாங்க, வெண் சிரிப்பு சிரிப்பாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய வாயோ எண்ணெயிலும் மிருதுவானது, அவளுடைய இருதயமோ யுத்தம், அவளுடைய இருதயமோ பயங்கரமான பாதாள குழி. அவள் வழியில் போகிறவர்கள் பாதாளத்தில் இறங்குவார்கள் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? வெளியே சிரிக்கிறது அழகான சிரிப்பு, உள்ளமோ கசப்பு. சிம்சோனை மடியில் படுக்க போட்டு சிரிச்சு பேசினான், சிரிச்சு பேசினான், குலுங்கி பேசினான். அவள் பேச்சில் தேன் போல இருந்துச்சு, அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மதுரம் போல இருந்துச்சு. அவள் மிருதுவான எண்ணெய் உள்ள வாயாய் பேசினான். இவன் எல்லாத்தையும் உளறிட்டான். மனசுல தான் சொல்கிறேன், என் முடியை சிரைச்சிட்டா, என் முடியை எடுப்பித்துட்டா, என் பலனெல்லாம் போயிருன்னு சொல்லி அவன் இப்படி செய்வாள்னு அவனுக்கு தெரியாது. அந்த வார்த்தையினால் மயங்கி அவளுடைய வஞ்சக வார்த்தைகளை இழுப்புண்டு உண்மையை உளறினா, அடுத்த நிமிஷம் அவள் ஆளை கூப்பிட்டு சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தி கடைசியில் அவனை மாவரைக்க வைத்து 2 கண்களையும் பிடுங்கி அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் பலவிதமான தேற்றரவு இருக்குதுங்க. எல்லாரும் தேற்றுறதும் நமக்கு தேற்றுதல் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்பா அம்மாவோட வேற ஒருத்தருக்கு தான் நமக்கு பிடிக்குது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா வசுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நல்லா பேசுகிறாங்க, அங்கே போனோன்னே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி அடுத்தவங்களுடைய உறவு, அடுத்தவங்களுடைய அன்பு பெருசாக தெரியுது. கணவனுடைய அன்பை விட இன்னைக்கு யாருடைய அன்போ பெருசாக தெரியுது. நம்ம கணவன் எப்பயுமே கூட இருக்கிறவர் நம்முடைய நன்மைக்கு தான் பேசுவார். ஆனால் வெளியில் இருக்கிறவன் இச்சகத்தோடு பேசுவான், இச்சக வார்த்தைகள், அவன் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை யோசித்து பிரவாகித்து அவனுடைய வார்த்தைகள் மிருது போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. நல்லா பேசுகிறாரு, நம்ம வீட்டுக்காரர் பேசவே மாட்டேங்கிறார், அவர்கிட்ட போனால் பாரு ஆறுதலாக பேசுகிறார்,
அவனுடைய எண்ணம், அவனுடைய நினைவு, அவனுடைய உணர்வு எல்லாம் இச்சையோடு கூட இருக்கிறார். ஆனால் உன்னுடைய குடும்பம் அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஊழியக்காரன் எப்பொழுதும் பார்த்தாலும் கடிந்து கொள்றான்னு சொல்லி உங்களுக்கு அநேகருக்கு இன்னைக்கு ஊழியத்தில் வருத்தங்கள் இருக்கு. காரணம், எப்பயுமே ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை கரெக்டாக நடத்தத்தான் பார்ப்பான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் மந்தை மேலே மாதிரியாயிரு, மந்தை எச்சரிக்கையாயிரு, ஏன்னா ஓநாய்கள் உள்ள வந்துடும். அதனால உன்னுடைய ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள், அவைகள் மேல் கவனமாயிரு. ஆனால் இன்றைக்கு அப்சலோம் முத்தமிடக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. தாவீது அரியணையில் பாவம் யதார்த்தவாதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. மகனே எழும்புறேன் ராஜ்யத்தை உடைக்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எலும்பி போய் ரோட்டு வாசலில் நின்று, அந்த அரண்மனை முகத்துவாரத்தில் நின்று, அரண்மனை வாசலில் நின்று அங்கே வர்றவங்களெல்லாம் ஓடி கட்டி தழுவுறேன். ஒரு ராஜா மகனுடைய மகன் கட்டி தழுவும் பொழுது எல்லாரும் பிரமிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் அவங்கள பார்த்தோன்னே ஓடி கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறேன். முத்தம் கொடுத்து, என்ன பிரச்சனை, உங்கள் பிரச்சனை என்ன? ராஜா கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது, ஏன்ட்ட சொல்லு, நானும் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி ராஜா கிட்ட போக வேண்டிய நபர்களை எல்லாம் இவன் தன்வகப்படுத்தி தன் பக்கம் இழுத்து வஞ்சக முத்தமிட்டு ஜனங்களுடைய இருதயத்தை தன் பக்கம் திருப்பி கொண்டான். அவன் யாருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான்? சொந்த அப்பாவுக்கு விரோதமாக எழுதி. அதுக்கு அவன் பயன்படுத்தின பாத்திரம் இயேசுவை எப்படி முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் பத்தியா? ஆண்டவர் சொன்னார், யூதாஸ், முத்தத்தினாலா நீ என்னை காட்டி கொடுக்குற, வேற வழி உனக்கு இல்லையா? இந்த அன்பின் ஒரு காரியத்தை நீ பயன்படுத்தி என்னை காட்டி கொடுத்துட்டியே. ஆண்டவர் சொன்னார், முத்தத்தினாலா நீ காட்டி கொடுக்கறது. இதே வேலையை தாங்க அங்கே அப்சலோம் செஞ்சான். வர்ற மக்களையெல்லாம் கட்டி தழுவி முத்தம் எடுக்கிறேன். அவங்க நினைக்கிறாங்க இளையகுமாரன், அந்த ராஜா, அடுத்த பிரபு, அடுத்த மனுஷன், ராஜாவுடைய மகன் இவ்வளவு அன்பு பாராட்டுறாரு, ஒருவேளை இந்த அன்பு உண்மையான அன்போ இருக்குன்னு சொல்லி அவன் பட்சம் அறியாமல் ஜனங்கள் போனாங்களாம். அறிஞ்சு போகல, அறியாமலேயே ஜனங்கள் அவன் பின்னாடி போக ஆரம்பித்தார். காரணம், வஞ்சக முத்தம். இந்த உலகத்தில் பலவிதமான முத்தங்கள் இருக்கு. அது எல்லா முத்தமும் தேற்றரவாளனுடைய முத்தம் அல்ல, அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளுடைய முத்தங்களும் இந்த உலகத்தில் வரும். நீங்கள் தான் இந்த வருஷத்தில் கவனமாக பார்க்கணும், யார் உண்மையான மனுஷன், யார் நம்மளுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி, யார் நம்ம தலையில் கொட்டினாலும் அது உங்களுடைய ஆத்மாவுக்கு அது கீழையாத்தின் பிசின் தைலம் போல இருக்கும். ஆனால் வஞ்சக முத்தம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பின்னமாய் சீரழித்து கடைசியில் படுபாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுது, செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு மீண்டும் வந்துருவோம். அங்கே எப்படி உங்களை தேற்றுவாராம், எப்படி உங்களை ஆற்றுவாராம். இப்பொழுது நம்ம பகுதிக்குள்ளே போய் உள்ள ஒரு சில வசனங்களை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 66:12 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமா பாயும்படி செய்வேன். அப்பொழுது முளைப்பால் குடிப்பீர்கள், நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். முதல்ல பார்த்தோம், தேற்றப்படுவீர்கள்னு சொன்னாரு. இங்க நீங்க ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளை எங்க சுமப்பா சொல்லுங்க? தாய் எங்க சுமப்பா? இடுப்பில் தானே வச்சு சுமப்பா. குடம் சுமக்கிறா, ஒன்னே சுமக்கிறா, வெயிட்டை பூரா எங்க தான் வைக்கிறா. எவ்வளவு பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறாங்க தெரியுமா? கணவன்மார்கள் தோளில் சுமப்பாங்க, ஆனால் தாயானவள் இடுப்பில் வச்சு பிள்ளையை சுமையா சுமக்கிறான். உங்களையும் ஒரு தாய் சுமந்தாங்க இல்லையா? எத்தனை வருஷம் சுமந்தாங்க. அந்த தாயை நம்ம திரும்பி பார்த்து நன்றி உள்ளவளாய் நம்ம இருந்திருக்கிறோமா? அந்த தாய்க்கு நன்றி உள்ளவனாய் நம்ம இருந்திருக்கிறோமா? பெற்றெடுத்த தாய் தகப்பனை முதிர் வயதில் கனம் பண்ணுன்னு கர்த்தர் எழுதியிருக்கிறார். தாயின் தகப்பனை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. அவனுடைய வாழ்க்கை இல்பொருளாய் போயிரும்னு வேதத்தை சொல்லப்படும். தூசிக்கிறவன், சபிக்கிறவன், அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்தில் தூக்கி சுமந்தாங்க, தான் ரத்தத்தை கொடுத்தாங்க. பாலுங்கிறது ரத்தம், ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் உங்களுக்கு பாலா வருது. அந்த பாலை குடித்து அவங்க ரத்தத்தை குடிச்சு நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த தாய்க்கு வேதனைப்படும்படி, அவங்க மனம் கலங்கும்படி, அவங்க மனம் துக்கப்படும்படி, அவங்க வருத்தப்படும்படி நம்ம நடந்தா அது ஆண்டவருடைய வருகையில கேள்வி கேட்கும்படியாய் மாறிடும். அதனால பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணு. அப்பொழுது உன் நாட்கள் பூமியில ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும், கூடி இருக்கும். கர்த்தர் தாமே
அந்த அழகா எழுதுறாரு. 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. 10ல் 1 முக்கியமாக எழுதி வச்சுட்டார், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆவிக்குரிய தாய் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். அவங்க உங்களுக்கு பால் ஊட்டுற மாதிரி வசனத்தை ஊட்டி ஊட்டி ஞானப்பாலை கொடுக்குறாங்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, முழங்காலில் வச்சு தாலாட்டு வாராம். நீங்க யாரெல்லாம் முழங்காலில் வச்சு தாலாட்ட ஆசைப்படுறீங்க, ஏசப்பா கிட்ட வந்து பாருங்களே, அவர் உங்களை முழங்காலில் வச்சு தாலாட்டுவார், இடுப்புல வச்சு உங்களை சுமப்பாராம். ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். உபாகம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் கடந்து வாங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையும் நடந்து வந்த வழிகள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நல்லா 2 கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல, உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து கானான் வந்து நீங்க நிக்கிற வரையும் உங்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, சுமந்து கொண்டு வந்தாராம். நம்ம பார்க்குறோம் நடந்து தான் வந்தோம், ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ நடந்த பாதையெல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். இப்போ 2023 முழுசும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். கை தட்டி கர்த்தருக்கு நல்லா உற்சாகமாக 2 கரங்களை தட்டி சுமந்து கொண்டு வந்தார். 22 சுமந்து கொண்டு வந்தார், 21 சுமந்து கொண்டு வந்தார், 20 சுமந்து கொண்டு வந்தார். நீ பிறந்த நாளிலிருந்து உனக்கு 45 வயசா 45 வருஷம் உன்னை சுமந்து இருக்கிறார். 57 வயசா 57 வருஷம் உன்னை சுமந்து இருக்கிறார். 60 வயசா 60 வருஷம் உன்னை அவர் சுமந்து இருக்கிறார். நீ இந்த பூமியில மண்ணில் விழுந்த நாளிலிருந்து இன்று நீ உட்கார்ந்து இருக்கிற நாள் வரையும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் அருமை இரட்சகரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமலும் இருக்கிற வல்லமையுள்ள தேவன் உன்னை ஒரு தாயை போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நீ உன்னை நடத்தில அவர் கூட்டிட்டு வரல. சொல்றாரு பாருங்க வசனம், ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. நம்ம பிள்ளைகளை தூக்கி எப்படி தோளில் வச்சு, அது பார்த்தா 2 காலையை நம்ம மேலே போட்டுக்கோங்க, அது மேலே உட்காந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்கான், நம்ம சமந்துட்டு போகிறோம் இல்லையா? இது போல தான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை இவ்விடத்திற்கு வருகிற வரையும், இந்த ஆலயத்தில் வந்து நீ உட்கார்ந்து இருக்கிற வரையும், நீ வர்ற பாதையெல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு தான் வந்தேன். கைத்தட்டி நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையும் 2024 இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மத்தியானம் 12 மணி 25 நிமிஷம் வரையும் உங்களை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏதோ படிக்கிற ஒரு புஸ்தகமா நினைக்காதீங்க, இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சுமக்கிற ஒரு தெய்வம். அவர் சொல்றாரு பாருங்க, வேதம் சொல்லுது, நான் உங்களை சுமக்கிற ஒரு தெய்வம், நான் இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை அழகா சொல்றாரு, நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும், செங்கடலுக்குள்ளேயும் நான் உங்களை சுமந்தேன், யோர்தானுக்குள்ளேயும் நான் உங்களை சுமந்தேன், எரிகோக்குள்ளேயும் நான் உங்களை சுமந்தேன். எல்லா பிரயாணத்திலையும் 40 ஆண்டு கால பிரயாணத்திலையும் ஒரு இடத்துல கூட நான் உங்களை விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காத தெய்வம், உங்களை சுமந்து கொண்டு வந்த தெய்வம். நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இத்தனை வருஷமா நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு அருமையான பக்தன் ஆண்டவரிடத்துல நடு இரவுல ஒரு பிரயாணம் பண்ணினாராம். ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஏசப்பா இந்த பாதையில நான் கரடு முரடான பாதையில போறேன், என்னை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அது மாதிரி அந்த பிரயாணத்தை நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அந்த பாதையில் அவர் வரணும். அப்படி வரும் பொழுது அவர் புறப்பட்டு வருகிற பாதையில் பார்த்தா 2 நபர் நடந்து போன காலடி தடை இருந்துச்சான். அப்போ உடனே சொன்னாரா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ராத்திரி இந்த பாதையில் நான் வந்தேன், இப்போ காலையில் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பாதையில் போகிறேன், பார்த்தா 2 காலடி தடை இருக்குது, அதனால் நீர் என் கூட என்ன பண்ணி இருக்கிறீர், நடந்து வந்திருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாதையிலலாம் நீர் என் கூட நடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி மனதார நன்றி சொல்லிக்கிட்டே போனார். ஒரு பள்ளத்தாக்கில் போகும் பொழுது பார்த்தா அங்கே ஒரே ஒரு காலடி தடை தான் இருந்துச்சு. உடனே இந்த ஊழியக்காரருக்கு சின்ன சந்தேகம், ஏண்டவரே நல்ல பாதையிலலாம் நீங்கள் நடந்துருக்கிறீங்க, இந்த பள்ளத்தாக்கு பாதையில் பார்த்தா எத்தனை காலடி தடை தான் இருக்குது, அப்போ இன்னொரு காலடி தடை எங்கே போச்சு, அப்போ நீங்கள் விட்டுட்டீங்களோ? ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளே இப்போ வருது பத்தியா. 23 நடத்திட்டாரு, 24 விட்டுருவாரோ? நிறைய பேருக்கு கேள்வி. 23 போயிடுச்சு, 24 எப்படி நடக்குமோ? சந்தேகப்படாதீங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு மகிமையா நடத்துவார். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஆவியானவர் பேசினாரா, மகனே
நல்ல பாதையெல்லாம் 2 பேரும் தான் வந்தோம். இந்த பள்ளத்தாக்கில் உன் கால் அடிபட்டுரும்னு, உன் விரல் காயம் பட்டுரும்னு, உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும்னு நான் தூக்கிக்கிட்டேன்ப்பா. இந்த காலடி தடம் ஏன் காலடி தடம், இது உன் காலடி தடம் கிடையாது. இந்த பள்ளத்தாக்கு பூரா நான் உன்னை சுமந்துக்கிட்டே போனேன். நான் கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ராத்திரி நீங்கள் தூங்குனீங்க? உங்களுக்கு விரோதமாக எத்தனை சன்பொல்லா தொபியா எலும்புனா தெரியுமா? இரவில் உண்டாகும் பயங்கரம் எத்தனை வந்துச்சு தெரியுமா? எத்தனை ஆபத்துக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினுச்சு தெரியுமா? அத்தனையிலும் இருந்து கலையாதபடி காத்த தேவன் இன்று வரையும் உன்னை காத்திருக்கிறார். கைத்தட்டி காத்திருக்கிறார். நீ நினைக்கிற நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம்னு, ராத்திரியில் உனக்கு நடந்த சம்பவம் உனக்கு தெரியுமா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் பேசினார், மகனே ஸ்டேரிங்கை நல்லா பிடிச்சிக்க, உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் திறக்க போறேனார். நல்லா தானே பிடிச்சிருக்கிறேனாரு. இன்னும் நல்லா பிடிச்சிக்க, இப்போ கண்ணு திறக்கப்பட போகுது. அடுத்த நிமிஷம் பார்த்தா இந்த மாம்ச கண்ணு மறைஞ்சு ஆவிக்குரிய கண்ணு அவருக்கு திறந்துச்சு. திறந்த உடனே பார்த்தா முழு உலகமும் அவருக்கு ஆவிக்குரிய உலகம் தெரியுது. அதில் பரலோகம் தெரியுது, பாதாளம் தெரியுது. அந்த எல்லையில் அவர் போய்கிட்டு இருக்கிற பாதையில் இருக்கிற பிசாசுகளுடைய அந்த காரியங்கள்லாம் அவருக்கு தெரியுது. விபத்தின் ஆவிகள் தெரியுது. அப்போ இவருடைய வாகனத்தை சுற்றிலும் ஒரு பயங்கரமான அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது இவருக்கு தெரியுது. இவரை சுற்றிலும் விபத்தை உண்டாக்கக்கூடிய ஆவிகள் வந்து வந்து இவருடைய வாகனத்தை மோதுறது தெரியுது. அப்போதான் நினைச்சாரா, முதல்ல பார்த்துமே எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இந்த வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னை சுற்றிலும் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது எனக்கு தெரியலையே, இத்தனை வாகனத்தை சுற்றி என் வாகனத்தை சுற்றிலும் இத்தனை அசுத்தாவிகள் வந்து மோதுறது எனக்கு தெரியலையே. கர்த்தர் சொன்னாரா, இதை உனக்கு காண்பிக்கத்தான்ப்பா நான் உன் கண்ணை திறந்து விட்டேன். நீ பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிரயாணத்திலையும் பல கோடி ஆவிகள் உன்னை தாக்கும். என்னுடைய பாதுகாப்பு தான் அந்த சத்துரு உன்னை தொடாதபடி யோபுவை போல வேலி அடைக்கிறது. வேதம் சொல்லுது பாரு, அக்னியில் நடந்தாலும் வேகாது இருப்பார், ஆறுகள் மேல் நடந்தாலும் புரளாது இருப்பார். எங்க போனாலும் உனக்கு ஆபத்து இல்லைன்னா காரணம் ஓம் பெலன் அல்ல, ஓம் ஞானம் கிடையாது. யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடுறான். ஆனால் உன்னை விழுங்காதபடி தேவன் உன்னை பாதுகாத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இவ்விடத்திற்கு நீ வருகிற வரையும் நீ வந்த பாதையெல்லாம் உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேனே. அப்ப தயவு செய்து வாகனம் ஓட்டுற நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. நானும் இன்னைக்கு 2 வீலரில் ஏறினாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் ஏறுவேன். 4 வீலரில் ஏறி உட்காந்தோடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வாகனம் நானும் என் குடும்பமும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் தான் என் மேலே இறங்கி இந்த வாகனத்தை ஸ்டேரிங் எல்லாம் பொறுப்பெடுத்து கொள்ளணும், எல்லா விபத்துகளுக்கு விளக்கணும். எங்கே போனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவேன். நீ ஜெபம் பண்ணு. சமையல் பண்ணுறியா, அங்கேயும் ஜெபம் பண்ணணும். காய் வெட்டுறியா, நீ ஜெபம் பண்ணணும். காயில் என்னென்ன இருக்குது தெரியுமா? எத்தனை பாய்சன் இருக்குது தெரியுமா? காய்காரங்களை கேளுங்க. அங்கே எவ்வளோ மருந்து அடிக்கிறேன் தெரியுமா? அதுக்குள்ளே எத்தனை விஷச்சந்து இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீ கழுவுனே போயிருமா? அதுக்குள்ளே இருக்கிற சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற விஷங்கள் உன்னை தொடாதபடி பார்க்கணுமே. அப்போ அதுக்கு ஜெபம் பண்ணணும். என்ன உன்னுடைய சரீரத்துக்குள்ள உள்ளே போனாலும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுல உனக்கு என்ன வலிக்குது? ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த பானத்தை ஆசீர்வதி, இந்த குளிர்பானத்தை ஆசீர்வதி, இந்த ஹாட் வாட்டரை ஆசீர்வதியும், இந்த தேநீரை ஆசீர்வதியும், இந்த ட்ரெஸ்ஸை நீ ஆசீர்வதியும், எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். அதனால தான் வேதம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே தேவனை குறித்து உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி அவர் தேற்றுவார்? லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சில வசனங்களை சீக்கிரமாக முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரபாலர் ரகாலர் ரபா ஷபாலர் வாசிக்கலாமா? கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து ஒரு மனுஷனை கர்த்தர் தேற்றுகிற விதத்தை பாருங்களேன். இவ நைநூறு விதவை ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்பை அவள் சந்தித்தவள். புருஷன் இல்லை. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு அச்சு அடையாளம் அந்த பிள்ளை தான். இப்ப அவளுடைய மனது அந்த பிள்ளை மேல எவ்வளவு பற்றுதலா இருக்கும். ஒரு தாய் தான் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறான். இப்ப அந்த பிள்ளையும் மரித்து போனான். அந்த மரித்து போனவனை தூக்கி கொண்டு பாடையில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ரதத்துல ஏத்தி போய்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஆறுதல் சொல்ல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ சொந்தக்காரின்னு இருப்பாங்க இல்லையா?
எவ்வளவோ பேர் அவளை ஆறுதல் படுத்தினாலும் அத்தனை பேருடைய ஆறுதலும் அவளுடைய இருதயத்தை தேற்றவே இல்லை, ஆற்றவே இல்லை. அவள் கண்ணீரை துடைக்கவே இல்லை, அவள் கவலையை மாற்றவே இல்லை, அவளுக்கு புது நம்பிக்கை தரவே கிடையாது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்க? அழுகாத, நடந்துருச்சு, இன்னும் திரும்பி வரவா போகுது, எல்லாரும் சொல்றத. இப்போ இவளுக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் படுத்தினாங்க, ஒரு ஆறுதல் அவளுக்கு டச் பண்ணல. ஒரே ஒருத்தர் வர்றாரு பாருங்க, எந்திரிச்சு. லூக்கா 7 முடிக்கிறேன், 7ஆம் அதிகாரத்தில் கிட்ட வர்றாரு, 13ஆம் வசனம். ஆமென். அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். கை தட்டுங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஏசப்பா முதல்ல ஒன்னு சொன்னாரு, அழாதேன்னு சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு அப்படியே போகலங்க. அழாத சூழ்நிலை அவளுக்கு உருவாக்க செத்தவனை எடுத்து உயிரோடு கொடுத்தார். கைத்தட்டி கத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழாதேன்னு சொன்னார்னா உன் பிரச்சனையை தீர்க்க போறாருன்னு அர்த்தம். பயப்படாதேன்னு சொன்னார்னா உன் பயத்தை எல்லாம் போக்க போறாருன்னு அர்த்தம். கலங்காதேன்னு சொன்னார்னா உன் கவலைக்கு காரணமா இருக்கிறதா வேரோட அரிக்க போறாருன்னு அர்த்தம். இவளை பார்த்து அழாதேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலங்க. அவள் அழுகைக்கு எது காரணமோ அந்த காரணத்தை கர்த்தர் சரிப்படுத்தி அவளை சந்தோஷமான மகளாய் மாற்றினார். வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் மீதி சொல்லுங்க, வெக்கத்துக்கு பதிலான அழுகைக்கு பதிலாக இந்த வருஷம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். காரணம், அவர் உங்கள் நடுவிலே அதிசயங்களை செய்கிற தேவன். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. சொல்லுங்க, நான் பார்ப்பேன். ஆனா நீ பார்க்காம கண்ணை முடிக்க கூடாது. நீ அதை விட்டுட்டு வேற வழியை பார்க்க கூடாது. அங்கிட்டு இங்கிட்டு கள்ள வழியை பார்க்காத, பரலோக வழியை பாரு, உன்னதத்தை பாரு, உயர்வுள்ள தேவனை பாரு. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நோக்கி நீ பார்த்துக்கிட்டே இரு. அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் அதிசயங்கள் இறங்கி வரும். மனுஷர்கள் மத்தியிலே தேவன் செய்கிற நடப்பிக்கிற கிரியைகளை வந்து பாரு. உன்னை வந்து பார்த்து கர்த்தர் அவன் துதிக்கணும். இவருக்கு செய்தது எனக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நீ அப்படி ஒரு நிழலாட்டமான நிருபமாய் இருக்கணும். உயிருள்ள நிருபமாய் நீ இருக்கணும். இவ பாருங்க, அடுத்து இன்னொரு மனுஷனை தேற்றாரு. அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு எப்படி சொல்றாரு பாருங்க, பயப்படாதே. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எதை பார்த்து பயப்படுறீங்க? எதையுமே பார்த்து பயப்படாதீங்க. இயேசுவன் கூட இருக்கிறார். ஜெபாலய தலைவனோடு இயேசு இருக்கிறாரு. ஆனா வர்ற செய்தி என்ன தெரியுமா? உன் மகள் மரித்து போனாள், உன் பிள்ளை மரிச்சு போச்சு, உன் வீடெல்லாம் இலவு வீடா இருக்குது, உன் வீட்டுல தம்புரு வாசிக்கிறேன், உன் வீட்டுல அங்க அநேகரை அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு கிடக்குறேன். இதுதான் செய்தி, இதுதான் உண்மை செய்தி. ஆனா ஏசப்பா சொல்றாரு அவனை பார்த்து, ஜெபாலய தலைவனே, ஊழியக்காரனே, பாட்டு பாடுறவனே, ஆராதிக்கிறவனே, ஜெபம் பண்றவனே, என்னை நம்பி இருக்கிறவனே, என்னை துதிக்கிறவனே, பரலோக குடிமகனே, நீ பயப்படாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, நீ விசுவாசம் உள்ளவனாகவே இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், இந்த 2024 முதல் வாரம் தேவன் உனக்கு சொல்றாரு, அவர் உனக்கு என்ன செய்ய போறாரு? உன்னை தேற்ற போறாரு, ஆற்ற போறாரு, சுமக்க போறாரு, உன்னை அரவணைக்க போறாரு, தூக்க போறாரு, சுமக்க போறாரு, உனக்கு எல்லாம் செய்ய போறாரு. முதல்ல பயப்படாத, 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 பயப்படாத. பயம் பிசாசு கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு ஆயுதம். சூனியக்காரங்க சொல்றாங்க, நாங்க சூனியம் வைக்கணும்னா ஒரு வீட்டில் முதல்ல அவனை பயமுடுத்துவோம். பயந்தானா தான் நாங்கள் சூனியம் வைக்க முடியும். அவன் பயப்படாட்டி எங்களால் சூனியம் வைக்க முடியாது, எங்கள் சூனியம் பழிக்காது. பார்த்தீங்களா? சூனியக்காரனையும் கூட அவன் சூனியம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பயமுடுத்துவானான். அவன் பயந்துட்டானா சூனியம் பழிச்சிருமா. அவன் சொல்லியிருக்கிற சாட்சிய வீடியோவில் இருக்கு. அவன் கூட கண்டுபிடிச்சிருக்க கலை பயம். நீ பயப்படாத. எதை பார்த்து? ஏன்னா நீ ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அந்த உணர்வு முதல்ல உனக்குள்ள இருக்கட்டும், இன்னர்ல இருக்கட்டும். என்ன அழைச்சவர் உயிருள்ளவர். எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்காதீங்க, எங்கேயோ இல்லை, எனக்குள் இருக்கிறார். கைகளை தட்டுங்க. எனக்குள், நமக்குள், நம்மகிட்ட உலாவிக்கும், இங்க உலாவிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல தானே அவர் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இங்க இருக்கு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதிங்க. இந்த ஆழம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களே, உன்னை எவனுமே அசைக்க முடியாது. இந்த ஆழம் இல்லாதனால தாங்க நம்ம அசைஞ்சிடறோம். நமக்கு என்ன நம்பிக்கை? ஒரு நாளைக்கு போய் மார்த்தாள் சொன்னா இல்லையா, மரியாள் சொன்னால, நீ முன்னே வந்திருந்தீரானால்
என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, இப்ப வந்துட்டீங்களே லேட்டா, இப்ப 4 நாள் ஆகி போச்சு, இப்ப நாருமே. அப்ப முன்னாடி வந்திருந்தா சுகமாக்கி இருப்பாராம், லேட்டா வந்தா சுகமாக்க மாட்டாராம். இதுதான் அவருடைய எண்ணம். இப்படி நமக்குள்ளே இருக்குது. போன வருஷமே செஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே, லேட் ஆகி போச்சு, இனிமேல் எங்க வயசாகி போச்சு, இனிமேல் ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்று போச்சு, புருஷனும் என்ன ஆயிட்டாரு, வயசானவர் ஆயிட்டாரு, நாங்களும் எல்லா கற்பனையும் படி நடந்து இவ்வளவு காலம் ஆகி போச்சு, இனி எங்க நடக்கும். அவனை தான் அடிச்சு ஊமையனாக்கி விட்டார். நீ ஊமையனாவே கடடா, பிள்ளைய பார்க்குற வரை நீ ஊமையா கடை. நமக்கு என்னங்க மனசுக்குள்ள இந்த முனியூண்டு இருதயத்துக்குள்ள எத்தனை குழப்பம் பார்த்தீங்களா. இருதயத்தை என்னடா இங்கேதான் உட்கார்ந்து நீ எத்தனை தத்தளிப்போடு இருக்கிற. ப்ராபர்சி சொல்லவா, தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த வருஷம் உன்னை விட்டு எடுத்து. உன் இதயத்துக்குள்ள தத்தளிப்பு இங்கிட்டா அங்கிட்டா 2 பக்கம் குந்தி குந்தி நடக்கிறது. ஒரு நாள் காலையில் பார்த்தா எலியாவா இருக்கிறது, அடுத்த நாள் காலையில் பார்த்தா எசபேலா இருக்கிறது, ஒரு நாள் காலையில் பார்த்தா எலிசாவா இருக்கிறது, அடுத்த நாள் பார்த்தா ஆகாப் மாதிரி உட்காந்து துரத்தனமா உட்காந்துருக்கிறது. இது எங்கடா நடக்க போகுது. 2 மனசு வேண்டாம் தேவனுடைய. ஒரே மனசார் கொன்று போட்டாலும் சொல்லு, கொன்று போட்டாலும் அவர் மேல மட்டும்தான் நம்பிக்கை. நடப்பதெல்லாம் நன்மையாக எல்லாம் நடக்கும்யா, நிச்சயமா என்னை உயர்த்துவார். ஒரு நாள் நான் கோபுரத்தில் உட்கார்ந்துருப்பேன், ஒரு நாள் ரதத்து மேல நான் உட்கார்ந்துருப்பேன், ஒரு நாள் ராஜ முத்திரை என்னை தரிச்சிருப்பேன், ஒரு நாள் ராஜ வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படும், ஒரு நாள் இந்த பாபிலோனில் நான் பெரிய ஒரு பதவியில இருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை. ஏதாவது கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி வேதத்தை படிக்கிறது, கட 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 கடன்னு படிச்சுட்டு அதை படிச்சுட்டேனே பிரதர். இது தியானிங்க, படிச்சா பத்தாது, தியானிக்கணும். அன்று எழுதப்பட்டதில்லை, இன்றும் இது பேசுற வார்த்தை, இன்றும் இது பேசுற வார்த்தை. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த வார்த்தை எங்க இருக்குது? கடைசி வரியில இருக்கு. முதல் வரி தெரிஞ்சா புடிச்சு போடலாம். இங்க பேசுற வார்த்தை எங்க இருந்து பேசுறாரு? கடைசி வரியை பேசுறாரு. அப்ப முதல் வரியிலிருந்து வந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆவியானவர் எங்கன வேணாலும் என்ன செய்வார், பட்டாருன்னு எடுப்பார். அப்ப எடுக்கும் பொழுது நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த வசனம் எங்க வருது? முதல்ல தலைப்புல இது வரவே இல்லை. எங்கதான் இருக்குது? ஒரு வசனத்தினுடைய பின்பகுதியில் இருக்குது. தாய் சுமப்பது போல சுமப்பேன், நான் எருசலேமில் வச்சு உங்களை என்ன செய்வேன். அப்ப எருசலேம் ஏது? இந்த வருஷம் இந்த சபையில தாங்க உங்களுக்கு தேற்றுதல். பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் எதை வேணாலும் விட்டு கொடுத்துரு, சபையை விட்டு கொடுக்காது. இந்த சபை உனக்கு ஜீவன் உள்ள பரலோகத்துக்கு போற பாதை. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல இந்த 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுங்க. முதல் வாரம் வந்திருக்கிற எங்க சுத்தி எருசலேமுக்கு வந்துடணும், எங்க சுத்தி சீயோன் சபையில வந்து உன்னுடைய காலடி பதியணும். இந்த கால வேளையில தாவீது ஒரு நாள் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டாரு. சவுல் கேட்கிறாரு, எங்க தாவீதை காணா, ஏன் இன்னைக்கு வரல, போஜனத்துக்கு வரல, ஏன் இந்த ராஜாவினுடைய போஜன மேஜைக்கு நீ வரல, எங்க போயிட்டேன்? அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வரலாததை கேட்டான்னா பரலோக தேவன் காலையில் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? எங்க இன்னைக்கு காணா, என் பிள்ளை இன்னைக்கு என்னை ஆராதிக்க வரலையே, என் பிள்ளை என்னை தொழுது கொள்ள வரலையே, என் பிள்ளையோடைய காலடி என் பிரகாரத்தில் வரலையேன்னு சொல்லி கர்த்தர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தீர்மானம் விடுங்க. இந்த வருஷம் 52 ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி முதல்ல ஒரு தீர்மானம் விடு. நீ தான் தீர்மானிக்கணும். கடை வாங்க மாட்டேன்னு மட்டும் நீ தீர்மானிச்சா பத்தாது. நீ என்ன செய்யணும்? ஆராதனையை விட்டு கொடுக்க மாட்டேன். இது கர்த்தருக்கென்று நீ இதை மன உற்சாகமா நீ செய்தால் பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் உன்னை குடியேற பண்ணுவார். யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் கர்த்தர் உன்னை போஷிப்பார். நீ தேவனுடைய ஆலயத்தை மறந்தேனா தேவன் உன்னை மறந்துடுவாரு. தெரிஞ்சுக்க, இந்த நாள் அவருடைய நாள். இதை திருட யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. இதை திருடுவாய் என்னால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருடு போகிறதுக்கு அனுமதிப்பார். எப்படி சவுலை விட்டு ராஜ பதவி புடுங்கப்பட்டுச்சு. காரணம் என்னது? கீழ்ப்படியில. யோபுடைய வீட்டை சுத்தி தேவன் வேலி அடைத்திருந்தார். ஒரு நாள் வேலியை ஆண்டவர் எடுத்து விட்டார். எடுத்து விட்டு அடுத்த செகண்டு 10 பிள்ளைகளும் காணாம போச்சு. ஆடு மாடெல்லாம் காணாம போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த 52 வாரம் இப்பயே தீர்மானிச்சுக்க, எங்க சுத்தியும் நான் என்ன இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். என் காலடி ஆலயத்தில் போய் என்ன பண்ணணும்? பதியணும். இந்த வருஷம் நான் உண்மை மகிமைப்படுத்தின ஆண்டவர். இப்போ சொல்லுங்க, முடிக்கலாமா? எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த வசனத்தை வாசிங்க. இந்த வருஷம் வசனத்தை வாசிக்க முடிச்சுக்கலாம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆமென் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவேன்.
நீங்கள் அதை காணும் போது, இது ப்ராஃபட்டிக் வேர்டு, எழுதி வச்சுக்கணும். நீங்கள் அதை, இன்னைக்கு இந்த வருஷம் வார்த்தை என்னது? அதிசயத்தை காண பண்ணுவேன். இப்ப நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம், போன வருஷம் என்ன வாக்குத்தத்தம்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த வருஷம் நீ காணும் பொழுது உன் இருதயம் அதிசயப்படும். நீங்கள் அதை காண்பீங்க. அப்பா தேற்றுவதை நீங்க காண்பீங்க. அப்பா இடுப்புல வச்சு சுமப்பதை நீங்க காண்பீங்க. முழங்கால வச்சு அவரு ஆற்றுவதை தேற்றுவதை நீங்க பார்ப்பீங்க. அப்பொழுது உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒரு பக்கம் கரை இருக்கும், ஒரு பக்கம் சினம் இருக்கும், ஒரு பக்கம் கர்த்தர் இருப்பாரு, ஒரு பக்கம் கோவாக்குன்னு இருக்கும். அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம், எகிப்தின் மேல தேவனுடைய அழிவு வரும், கோசேன்ல தேவனுடைய பாதுகாப்பு வரும். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அடுத்து அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னு கரம், இன்னொன்னு சினம். ஊழியம் செஞ்சேனா கரம் இருக்கும், சத்ருவா நின்னா சினம் இருக்கும். அவருடைய சினம் என்னது? கோபம் இருக்கும். அவர் சொல்றாரு பாரு, இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து என்ன செய்யுமா? உங்கள் எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல என்ன செய்யுமா? செழிக்கும். உங்க எலும்புகள்லாம் இந்த வருஷம் கட்டு விடாது. உங்க எலும்புகள்லாம் புஷ்டியும் செழிப்புமாய் மாறும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இந்த வருஷம் உங்க எலும்பெல்லாம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கும். ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு புஷ்டியும் செழிப்பையும் உண்டாக்கும். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட்.